ஹல்லேலூயா. நான் நம்புகின்றேன் எல்லாருமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றே. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிற இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இறங்குகிற இடம், தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வரும் பொழுது அந்த இடத்துல சந்தோஷமும் சமாதானமும் பெறுகின்றது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு கரகூசத்தை எங்கள் தேவனுக்கு நாங்கள் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு பிள்ளைகளை தயவு செய்து உங்களுடைய ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பிவிடுங்கள். நல்லது. இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நான் உங்களை மறுபடியும் ஊக்குவிக்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகளை அந்த முகாமுக்கு அனுப்புங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே பதிவு செய்யாமல் இருக்க வேண்டாம். யாருமே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பெயர்களை கொடுங்கள். அதே போல் அந்த கட்டணங்களையும் அவராக கட்டும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நல்லது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் 41வது வசனம் வரையும் நாங்கள் வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பிணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கண்களை மூடி இந்த வார்த்தைக்கூடாக நாங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் எங்களை நாங்கள் விட்டுக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையிலே இருக்கிற ரகசியங்களை நாங்கள் காண ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையை அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அதுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதை எங்களுக்கு விலக்கி தரும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் உள்ள இந்த சம்பவத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பிரசங்கங்களில் கேட்டிருப்பீர்கள். அதே போல் நீங்கள் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை நீங்கள் அநேகமாய் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கின்ற ஒரு மகத்துவமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் அவருடைய வார்த்தையிலே இருந்து ஒரு புதிய ஒரு வெளிப்பாட்டை இல்லாவிட்டால் ஒரு புதிய ஒரு வெளிச்சத்திலே அந்த பகுதியை காணக்கூடியதாக கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் ஒரு புதிய சத்தியத்தை, அதில் ஒரு புதிய காரியத்தை நாங்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் எங்களை எப்போவுமே வழி நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் காணுகின்றோம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவமான காரியம். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை என்று சொல்வதற்கு மிகவும் ஒரு பொருத்தமான உதாரணம் அதே. நாங்கள் காணுகின்றோம். மற்ற ஏனைய புஸ்தகங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதில் உள்ள கருத்து மாத்திரம்தான். எத்தனை தடவை வாசித்தாலும் விஞ்ஞான புஸ்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ வரலாறு புஸ்தகங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான வைத்திய புஸ்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. ஏன்னா
நாங்கள் காணுகின்ற அந்த புஸ்தகங்களை நாங்கள் எவ்வளவு வாசித்தாலும் அந்த வாசித்ததின் கருத்து மாத்திரம்தான் அதில் இருக்கும். ஆனால் வேதம் அப்படி அல்ல. வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஒரு மகத்துவமான ஒரு ஒரு உன்னதமான ஒரு மகிமை என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு மகிமை என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு தடவையும் ஒரு புதிய ஒரு ஒரு மகத்துவமான ஒரு வெளிப்பாட்டை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் நீங்கள் அதை அனுபவித்தீர்கள்? நீங்கள் சொல்லலாம் ஆமென்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். வாசிக்கும் பொழுது அது வாசிக்க அது இன்பமாயிருக்கும். அதாவது தேவ ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், இது தேனிலும் மதுரமாயிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் மதுரமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு அது மிகவும் இனிமையானது. இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க எத்தனையோ புஸ்தகங்கள் அவைகள் எங்களுக்கு தெவிட்டி போய்விடும். தெவிட்டி போயிட்டா தெரியுதானேண்ணா, தெவிட்டி போய்விடும். அது எங்களுக்கு வேண்டாண்டு போய்விடும். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் எவ்வளவு வாசித்தாலும் அது எங்களுக்கு ஒருபோதும் தேவிட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அது எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அதை வாசிக்க எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனை, ஒரு உயிர்ப்பிப்பை, ஒரு உயிரை நாங்கள் காணலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கின்றது என்று சொன்னால் அது எங்களோடு பேசுகிற வார்த்தையா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வாசிக்கப்பட்டு இந்த வேத பகுதியை நாங்கள் காணுகின்றோம். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு வாருங்கள் என்றார். நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை ஒரு பிரயாணம் போகும்படியாக அழைக்கின்றார். எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம், எங்களுடைய தேவன் எங்களை ஒரு ஒரு பயணம் போகும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பயணம் எங்கேயும் இல்லை, இந்த உலக யாத்திரையில இருந்து பரலோகம் வரையும் போவதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரயாணம் கடல்லே போக வேண்டிய ஒரு பிரயாணமாக இருக்கிறது. நாங்கள் காணுகின்றோம், அதேபடி இந்த உலக பிரயாணத்தை நாங்கள் ஒப்பிடலாம் ஒரு கடல் பிரயாணத்துக்கு. நாங்கள் போகிற இந்த ஜீவியத்தை, நாங்கள் போகிற இந்த வாழ்க்கையை ஒரு கடல் பிரயாணம் போல, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. கரையை காணும் வரைக்கும் கரையிலே அக்கறையிலே ஏதோ ஒன்று இருக்கிறது போல நாங்கள் காணுகின்றோம். ஆனால் காணும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு அந்த பயணத்தில் ஒரு சௌகரியம் இல்லை. அந்த பயணத்தில் ஒரு சௌகரியமான ஒரு பயணம் அல்ல. எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று தெரியாது. படகுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று தெரியாது. எல்லாவற்றையும் நாங்கள் அங்கே அளந்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி தான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் இந்த பிரயாணத்திலே செல்லும்படியாய். ஆனாலும் நாங்கள் காணுகின்றோம் பல அசௌரியங்கள், பல குறைபாடுகள், பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறதே, நாங்கள் அக்கறைக்கு போய் சேருவோம் என்று சொல்லி. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம், இந்த சீசர்கள் அக்கறைக்கு போனார்கள். ஆமென். இவர்கள் இந்த அக்கறைக்கு போனார்கள். ஏன் இவர்கள் அக்கறைக்கு போனார்கள்? இவர்கள் போகும் பொழுது பெரிய ஒரு புயல் காற்று வந்தது என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். பெரிய புயல் காற்று வந்தது, பல தடைகள் வந்தது. நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி 38வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கப்பலின் பிணியத்தில் அவர் தலையணைய வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையாய் இல்லையா என்றார்கள். நாங்கள் காணுகின்றோம், நாங்கள் மடிந்து போகிறோம்,
என்று சொல்லி அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆனாலும் அவர்கள் மடிந்து போகவில்லை. ஆமென். அவர்கள் மடிந்து போகவில்லை. ஏன்? அவர்களுக்கு புயல் காற்று வந்தது, கடல் கொந்தளிப்பு வந்தது, படகு கவுந்து போகவில்லை. ஏன் படகு கவுந்து போகவில்லை? ஏன் அவர்கள் மடிந்து போகவில்லை? ஏன்? இந்த வானத்தை இந்த பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான இந்த காலை பொழுதிலே எங்களை அழைத்த தேவன் எங்களை தனியாக விடவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எங்களோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே அவர் எங்களை தனியாக அனுப்பவில்லை. நீங்க இந்த பிரயாணத்தை போங்க என்று சொல்லி அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. இல்லையே பாஸ்டர், நாங்கள் தானே போய்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க இயேசு உங்களோடு வருவதை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வருவதை உணர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள், அதாவது உங்களுடைய இந்த பௌதிக கண்களினாலே அதை காண முடியாது. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. பௌதிக கண்களினாலே அதை காண முடியாது. இயேசு உங்களோடு வருகிறார் என்று சொன்னால் அதை காண்பதற்கு நீங்கள் உங்களுடைய அகக்கண்களை திறக்க வேண்டும், உங்களுடைய உள்ளே இருக்கிற கண்களை திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இயேசு உங்களோடு வருவதை காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இதை சாதாரணமாக எங்களுடைய மாம்ச கண்களினாலே பார்த்தால் நாங்கள் அதை அறியாமல் இருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இயேசுவை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அகக்கண்களை திறக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு புயல் காற்று வருகிறது. ஆனால் இந்த புயல் காற்றிலே நாங்கள் காணுகின்றோம், இந்த புயல் காற்றிலே இவர்களுக்கு இருந்தது இந்த புயல் காற்றிலே அப்படியே மடிந்து போவதற்கு. இல்லாவிட்டால் இந்த புயல் காற்றிலே இவர்கள் வந்து இந்த கடல் கொந்தளிப்பிலே அவர்கள் மடிந்து போக இருந்தது. இல்லாவிட்டால் இவர்கள் தாண்டு போக இருந்தது. கடலில் அவர்கள் தாண்டு போயிருக்க நேரிட்டு இருக்கலாம். கடலில் அவர்கள் தாண்டு போய் அவர்கள் மரித்து போயிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் பிழைத்தார்கள், நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே புயல் காற்று வருவதை யாராலும் நிறுத்த முடியாது. கடல் கொந்தளிப்பை நிறுத்த முடியாது. எங்களுடைய பிரயாணத்திலே பல பிரச்சனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், கொந்தளிப்புகள் வரும், புயல் காற்றுகள் வரும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. வருவதை நிறுத்த முடியாது, ஆனால் வந்ததுக்கு பிறகு நிறுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும். இப்படி ஒரு சாட்சி சொன்னதை நாங்கள் கேட்டோம், வரும் எங்களுக்கு. ஆனாலும் அது அவைகள் எங்களோடு தொடர்ந்து நிலைத்திருப்பதில்லை. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. வரும், போகும் அது. ஹல்லேலூயா, ஆமென். பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வந்த மாதிரியே போயிடும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இவ்விடத்தில் ரெண்டு குரூப்பை நாங்கள் காணுகின்றோம், ரெண்டு குழுவை நாங்கள் காணுகின்றோம். இவ்விடத்தில் சீசர்கள் என்கிற ஒரு குழுவை காணுகின்றோம். இவ்விடத்தில் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காணுகின்றோம். ரெண்டு பேரும் இந்த இடத்துல மனிதர்களாக இருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் காணுகின்றோம். நீங்கள் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த இடத்திலே கடவுளாக பார்க்கின்றோம். உண்மையாகவே அவர் மெய்யாகவே கடவுள்தான். நாங்கள் அப்படியே பார்க்க பழகி இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த தியானத்தில் நீங்கள் அவரை ஒரு மனிதனாக பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மனிதனாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இருக்கிறார், விசுவாசத்திலே நிறைந்த ஒரு மனிதன். இன்னும் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள்,
அற்ப விசுவாசம் உள்ளவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தில் நிறைந்த மனிதன் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படி இந்த சூழ்நிலையை ஜெயித்தார்? கடல் கொந்தளிக்கின்றது, புயல் காற்று இந்த இடத்திலே வீசிக்கொண்டிருக்கிறது, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி கதறுகிறார்கள், கூச்சல் இடுகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போ அவர்கள் மடிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அங்கே கடல் கொந்தளிப்பினாலே படகு தாண்டு அவர்கள் மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் காணுகின்றோம், அவர்களுடைய பிரயாணம் அதோடு நின்று போய்விடுகிறது. அதோட பிரயாணம், அவர்களுடைய பிரயாணம் அதோடு முற்றிலும் முற்றி பெறுகின்றது. அதுக்கு பிறகு ஒரு தொடர்ச்சி இல்லை. அப்படியான ஒரு விதி, அப்படியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட இருந்தது. ஆனாலும் நாங்கள் காணுகின்ற ஒரே ஒரு மனிதனாலே, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாலே, நாங்கள் காணுகின்ற ஒரு விசுவாசம் உள்ளவர் மூலமாய், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் அது அப்படி ஆகவில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அது அப்படி ஆகவில்லை. இந்த இடத்துல காணுகின்றோம், அவர் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் சொரூபமாய் இருக்கின்றார். நாங்கள் காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கின்றார். அவர் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று. ஆமென். இந்த பூமியிலே நாங்கள் எப்படி தோன்றி இருக்கிறோம்? இந்த பூமியிலே நாங்கள் எப்படி தோன்றி இருக்கிறோம்? இந்த பூமியிலே நாங்கள் தோன்றின தாயின் கற்பத்தில் இருந்து. எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்குமே ஒரு தாய் இருந்தார்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தகப்பன் இருக்கிறாங்க. எனக்கு இருந்தார், ஒரு சிலவங்களுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு தாய் இருக்கலாம், தகப்பனும் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இருக்கலாம். ஏன்னா எனக்கு 2 பேரும் இல்லை, இருந்தாங்க, இப்போ இல்லை. ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி இருந்தாங்க, இப்போ இல்லை. நாங்கள் யாருமே இந்த உலகத்தில் சும்மா தோன்றவில்லை. யாராவது சும்மா தோன்றி இருக்கிறீங்களா? இப்படி காணாமல் முளைக்கிற மாதிரி முளைச்சிருக்கிறோமா? நாங்கள் இல்லை. ஒரு தாயின் மூலமாய் தான், ஒரு தகப்பன் மூலமாய் தான் இந்த பூமியில் நாங்கள் தோன்றி இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒருவர் இருக்கிறாரு, இந்த பூமியில் தோன்றினார், ஒரே ஒருவர் இருக்கிறாரு. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்திலே தோன்றினார். நாங்கள் காணுகின்றோம், வானத்திலிருந்து பரத்தில் இருந்து வந்தவர் அவர். நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 47வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். மேலும் மன்னனவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அதில் 50 வரை வாசிக்க. சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. 47 இருந்தானே, 47. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மன்னன் ஆவான், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், 2வது மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. முந்தின மனுஷன் ஆதாம். 47வது வசனத்தில் நாங்கள் காணுகின்றோம், வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். அவர் தான் இந்த இடத்துல இருக்கிறாரே. அவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் இருக்கிறதே, அந்த காரியம் மிகவும் முக்கியமானது. இந்த உலகத்திலே நாங்கள் உலகத்தை ஜெயிப்பதற்கு, உலக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு, இந்த பிரயாணத்தை தொடர்வதற்கு, இந்த பிரயாணத்தில் வெற்றி பெறுவதற்கு, இந்த விசுவாச பிரயாணத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அவர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை முறையானது
வெற்றிகரமான வெற்றி முறையான இல்லாட்டி ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இந்த இடத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த இடத்துல எப்படி வேறு விதமாக கண்டார் நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இவ்விடத்தில் 2 வகையான பேர் இருக்கிறான்னு நான் சொன்னேன். ஒன்று சீசர்கள், அடுத்தது இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு முடியும் எங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், புயல்கள் வரும் பொழுது தாண்டு விடவும் முடியும், இல்லாவிட்டால் நாங்கள் அக்கறைக்கு சேரவும் முடியும். அது 2 எங்களுடைய கையில் தான் இருக்குது. அது எங்களுடைய விசுவாசத்தில், அது எங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிறது. நாங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் இருக்கின்றது, நாங்கள் பார்க்குற விதத்தில் இருக்கின்றது. எங்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருவது என்பது அது ஓய்வு பெறாது, வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நாங்கள் ஜெயிப்பது எங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெயிப்பது எங்களுடைய வேலையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவங்கள் அநேகம் உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, அநேகமாக எங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த இடத்துல நாங்கள் ஜெயித்ததை காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், எப்படி இந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஜெயம் கொண்டார் நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் காணுகின்றோம். 38வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம், அவர் அங்கே கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் 38-39 வசனங்களை வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் பரத்தை, எந்த ஒரு பிரச்சனையிலும் பொழுது அவர் பரத்தை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரச்சனை ஒன்று வரும் பொழுது, இந்த உலகத்தில் நாங்கள் உலகத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் உலகத்தில் உள்ளபடிதான் நாங்கள் தீர்வுகளை காண யோசிக்கின்றோம். உலகத்தின்படி, உலகத்தின் பிரகாரமாக நாங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண நாங்கள் முயற்சிக்கின்றோம். இல்லாவிட்டால் நாங்கள் பழகி இருப்பதும் அப்படிதான், எங்களுடைய பழக்கமும் அப்படிதான் என்று சொன்னால், நாங்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறபடினால் நாங்கள் மாம்சத்தின்படியே நாங்கள் சிந்திக்கின்றோம். அப்படித்தான் நாங்கள் பழகி இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தின் பிரகாரமாகத்தான் தீர்வுகளை காணுகின்றோம், தீர்வுகளை தேடுகின்றோம். இதற்கு தீர்வு இதுதான் என்று சொல்லி எங்களுடைய மூளையிலே நாங்கள் யோசித்து நாங்கள் தீர்வுகளை எடுக்கின்றோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் காணுகின்றோம், அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுதும் அவர் கற்றுக் கொடுத்தார், பரத்தை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே பரத்தை நோக்கி பார்த்தார். நாங்கள் காணுகின்றோம், 5000 பேருக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, எங்களிடத்தில் இருக்கிறது 5 மீன்களும் 2 அப்பங்களும் மாத்திரம்தானே என்று சொன்ன உடனே அவர் எங்கே நோக்கி பார்த்தார்? எங்கே நோக்கி பார்த்தார்? பரத்தை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமாக ஒரு மனிதனாகவே செயல்பட்டார். நாங்கள் காணுகின்றோம், அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, வாசிப்போம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள்.
அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 11வது வசனத்தை திருப்பி இருக்கா வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். போதும். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் எங்கே பார்த்து அவர் ஜெபித்திருப்பார், எங்கே பார்த்து அதை சொல்லியிருப்பார்? பரத்தை பார்த்து. ஹல்லேலூயா. எங்கே பார்த்து சொன்னார்? எங்கே கனெக்ட் பண்ணுறாரு? எதை கொண்டு போய் எங்கே கனெக்ட் பண்ணுறாரு? எதை கொண்டு போய் எதில் படுத்துறாரு? அவருடைய தேவை, அவருடைய பிரச்சனையை கொண்டு போயிட்டு பரலோகத்தோடு தொடர்புபடுத்துகிறார். ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அவர் பரத்தை நோக்கி பார்த்தால் அவர் பரத்தோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. வானத்தை நோக்கி பார்த்தார். பரலோகத்தோடு கூட அவர் சம்பந்தம் கலந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது காரியம் என்ன? ஒரு பிரச்சனை வரும் பொழுது பரத்தை கொண்டு பூமியோடு தொடர்புபடுத்தினார். பூமியில் உள்ள பிரச்சனையோடு கூட பரலோகத்தை தொடர்புபடுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிறது உங்களுடைய பிரச்சனை, பூமியோடு தொடர்புபட்டது. அந்த பூமியோடு தொடர்புபட்ட அந்த பிரச்சனையை பரலோகத்தை தொடர்புபடுத்தினார். பரலோகத்தோடு கூட சேர்த்தார். பரலோகத்தோடு அவர் தொடர்புபடுத்தினார். இன்னொரு நாங்கள் சந்தர்ப்பத்தை பார்ப்போம். யோவான் 11:41 வாசிங்கள். அப்பொழுது மரித்தவரின் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். செவி கொடுக்கிறபடினாலேனா திருப்பி வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த இடத்துல காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக அப்ப அவருடைய சுயத்தினாலே எல்லாம் செய்யவில்லை. அவர் வந்தவுடனே அதட்டவில்லை, அவர் வந்தவுடனே கூப்பிடவில்லை. முதலாவது என்ன செய்கிறாரு? பரலோகத்தோடு கூட சம்பந்தப்படுறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சீசர்கள் ஜெபிக்க கற்றுத்தரும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். மத்தேயு புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? 6:9 என்ன சொல்லப்படுகிறது? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. பரலோகத்தை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், பரலோகத்தை நோக்கி பாருங்கள். ஆகவே பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற நேரம், கஷ்டங்கள் எங்களுக்கு வருகிற நேரம், வியாதிகள் எங்களுக்கு வருகிற நேரம், தேவைகள் நான் நெருக்கப்படுகிற நேரம், உலகத்தில் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பல குறைகள், பல போராட்டங்கள், அந்த நேரத்தில் நாங்கள் எங்கே நோக்கி பார்க்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தோடு கூட பரலோகத்தை கொண்டு வந்து பூமியிலே நாங்கள் போராடி கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனையோடு அதை இணைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இது நான் காண்பித்து கொடுக்கிற வழி அல்ல, இது நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு உபதேசம் அல்ல, அதுதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற வழி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற வழி அதுதான். ஒரு மனிதனாக நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் மனிதனாகவே வந்து எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அவர் தேவனாக இருந்து மனிதனுக்கு வழிகாட்டவில்லை, மாறாக அவர் தேவனாக இருந்து மனிதனாக வந்து அவர் மனிதனாகவே மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கிறார். மறுபடியும் ஒரு கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் தேவனாகவே இருந்து மனிதனை வழிநடத்தவில்லை, மாறாக அவர் தேவனாக இருந்து அவர் மனிதனாக மாறி மனிதனாக தோன்றி மனிதன் எப்படி ஜெயிக்க வேண்டும், மனிதன் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதை குறித்து அவர் எங்களுக்கு மனிதனாகவே இருந்து
எங்களை வழிகாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறோம், நாங்கள் பிரச்சனைகளோடு தள்ளாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவையில்லை. கர்த்தர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். பரலோகத்தை கொண்டு வந்து இணைக்க வேண்டும் அந்த பிரச்சனையோடு. நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக ஜெயத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், நீங்கள் முகம் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், அதோடு கூட பரலோகத்தை நீங்கள் இணைக்க வேண்டும். மத்தேயு 3:17 நாங்கள் காணுகின்றோம். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மத்தேயு 3:17, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். நாங்கள் காணுகின்ற தேவன் எங்களையும் பார்த்து இதை தான் சொல்லுகிறார். அவருடைய சத்தம் எங்களுக்கு தொனிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதே தான், இதே வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? அது நேசகுமாரன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. யோவான் 1:12 யோவான் 1:12 சொல்லுகின்றது, எத்தனை பேர் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியா, தேவனுடைய குமாரன் குமாரத்திகள் ஆகும்படியான அதிகாரத்தை நான் கொடுத்தேன். கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போமா? ஹல்லேலூயா. கொடுத்தேன். நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தேவனுடைய குமாரத்தி. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு தகமை இருந்ததோ அதே தகமையை பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கைத்தட்டோன்னு சொல்லி நின்று போற இல்லையா? ஹல்லேலூயா. பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த தகமையை கொடுத்தாரோ அதே தகமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். பிதா உங்களை பார்த்து அப்படிதான் அழைக்கின்றார், என் நேசு குமாரன், என் நேசு குமாரத்தி. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல செய்த முதல் காரியம் அந்த பரத்தோடு கூட அவர் சம்பந்தம் கலந்திருந்தார். இன்றைக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த உலகத்தை நாங்கள் மறந்து பரத்தை நாங்கள் எப்படி பூமியோடு தொடர்புபடுத்தது, பரத்தோடு கூட நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வது, பரத்தை கொண்டு வந்து பூமியில் உள்ள காரியத்தோடு கூட எப்படி நாங்கள் இணைப்பது, ஒன்றை டிஸ்கனெக்ட் பண்ணணும். நாங்கள் ஒன்றை டிஸ்கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் மற்ற ஒன்றை இணைக்க வேண்டும். இவ்விடத்தில் வந்து சோலா சொல்றது சூரிய மின்சக்தி இன்னும் எங்களுக்கு அந்த இணைப்பை கொடுக்கவில்லை. அதுக்காக ஜெபிங்க எல்லாரும், ரைட்? ஒரு சின்ன பிரச்சனைகள், சின்ன காரியங்கள் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது ஆகும். எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த சோலா வந்து இந்த ஆலயத்துக்கு மேலே, இதுக்கு மேலே, இந்த சிவிலுக்கு மேலே கூரையில் ஃபிட் பண்ணியிருக்குது. ஆனால் இன்னும் கனெக்ஷனை கொடுக்க இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருகிற அந்த மின்சக்தியை ரெண்டும் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது. இப்போ நாங்கள் ஒரு ஜெனரேட்டர் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஜெனரேட்டர் வேலை செய்யும் பொழுது நாங்கள் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த மின்சக்தி துண்டிக்கப்படணும். இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த மின்சக்தி துண்டிக்கப்பட்டால் தான் அந்த ஜெனரேட்டர் கொண்டு வந்து, அந்த ஜெனரேட்டர் மூலமாக உற்பத்தி ஆகிற மின்னை கொண்டு வந்து இதில் இணைக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதே மாதிரி பூமியோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பை நாங்கள் துண்டித்தால் தான் பரலோகத்தை காண முடியும். எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? விளங்கினவர்கள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதை காணுகின்றேன். ஆனால் ஒரு சிலவர்கள் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறார்கள். நிறைய பேரை காண்ற வந்து பரலோகத்தோடு இணைக்கப்படுவது இல்லை.
கையை கட்டிக்கிட்டு கண்ணையும் திறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அங்கால பார்த்துக்கிட்டு இங்கால பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு காலமே பரலோகத்தின் ஒரு அனுபவத்தை பெற மாட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொன்னது போல மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோகத்தின் அனுபவத்தை பெற மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பரலோகம் என்பது ஒரு இன்னொரு உலகம். யாராவது கனவு கண்டிருக்கிறீர்களா? இப்போ இல்லை, இப்போ கனவு காண்றதே நான் சொல்லவில்லை. யாராவது நீங்கள் கனவு கண்டிருக்கிறீர்களா? நான் கண்டிருக்கிறேன். மற்றவங்க நான் கனவு கண்டு இல்லையா? யாருமே கண்டு இல்லையா? கனவு கண்டிருக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் சரி கனவு கண்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க. ஒவ்வொரு நாளும் நான் தூங்கும் பொழுது கனவு காண்பேன். ஆனால் கனவு ஞாபகம் இருக்காது. நான் ஒவ்வொரு நாளும் கனவு காண்பேன். ஆமேன். அப்படி தானே? கனவு காண முடியுமா நித்திர கொள்ள முடியாமல்? நித்திர கொள்ளாமல் யாருக்காவது நீங்கள் கனவு கண்டிருக்கீங்களா? நான் சொல்கிறது அந்த டாக்டர் ஆகிற இன்ஜின் ஆகிற அப்படி அந்த கனவு இல்லை. வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு சொன்னால் ஐ எம் கோயிங் டு பி அ டாக்டர், தட் இஸ் மை ட்ரீம் அதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டராக போகிறேன், என்னுடைய கனவு அதுதான். அந்த கனவு குறித்து நான் சொல்ல இல்லை. உண்மையாக கனவு 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 தெரியும் தானே? கனவு நித்திர கொள்ளாமல் யாருக்காவது கனவு காண முடியுமா? நாங்கள் யாருமே நித்திர கொள்ளாமல் கனவு கண்டதில்லை. கனவு காணவும் முடியாது. சாதாரணமான ஒரு கனவை நித்திர கொள்ளாமே எங்களை காண முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் பரலோகத்தை எப்படி காண போகிறோம்? எங்களுடைய கான்சியஸ் டிஸ்கனெக்ட் ஆகப்படுகிறது. எத்தனை பேருக்கு கான்சியஸ்ன்னு சொல்கிறேன் என்ன விளங்குது தெரியாது. கான்சியஸுக்கு என்ன பாச சொல்கிறது? கான்சியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். ஏன்னா கான்சியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ் தூங்காது. எங்களுடைய உள்ளே இருக்கிற உள்மனது தூங்காது. மேல் மனது கட்டாயம் தூங்கணும். மேல் மனது தூங்கினா தான் உள்மனதை காணலாம். மேல் மனது தூங்கினா தான் அகக்கண்கள் திறக்கப்படும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? தேவ சமூகத்துக்கு நீங்க கண்ணை மூடினா மாத்திரம்தான் பரலோகத்தை நீங்க காண முடியும். கண்ணை மூடணும் கட்டாயமா. கண்ணை மூடாம காண முடியாது, பரலோகத்தை காண முடியாது. கண்ணை மூடாம தேவனோடு ஒரு சம்பந்தத்தை, ஒரு இணைப்பை கொண்டு வர முடியாது. கண்ணை மூடாமல் பரலோகத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கண்ணை திறந்துக்கிட்டு இப்படி அவங்களோட பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஒரு சிரிப்பு, இங்கால ஒரு பார்த்து அங்கால ஒரு சிரிப்பு, இங்கால பார்த்து இங்கால ஒரு சிரிப்பு. You are wasting your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் விரயப்படுத்துகிறீர்கள். தேவ சமூகத்துக்கு சும்மா அநியாயம் வீட்டில் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கு. நாளை அடுத்த கிழமை யாரும் வராமல் போயிடுவாங்களே தெரியாது அப்படின்னு. தேவனை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் வருவார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த இடத்துல என்ன நடக்கிறது அல்ல, நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தை நான் காண வேண்டும். அந்த ஒரு வாஞ்சோடு வாருங்கள். கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறக்காதீங்க. ஒரு அரை மணித்தியால கண்ணை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு அரை மணித்தியால கண்ணை திறக்காமல் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. கண்ணை திறந்து இப்படி செய்யுங்க. கண்ணை திறந்து ஒரு மணித்தியாலமாக ஜெபிக்கிறீங்க, அரை மணித்தியாலமாக ஜெபிங்க, எனக்கு தெரியாது எத்தனை மணித்தியாலம் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி. சிலவங்க 3 மணித்தியாலம் ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகரிக்க நல்லது. நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு கண்ணை திறந்துக்கிட்டு ஜெபிச்சு பாருங்க. அது பிறகு ஒரு நாளைக்கு அப்படி முழுசாக அப்படி கண்ணை மூடிக்கிட்டே ஜெபிச்சு பாருங்க.
உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். ஆமேன். நான் வீட்டுக்கு வரும்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர் இப்படி கண்ணை மூடி ஜெபிக்க சொல்லி கண்ணை திறந்து ஜெபிக்க சொன்னீங்க. நான் கண்ணை மூடி ஜெபித்தேன், கண்ணை திறந்து ஜெபித்தேன். இதுதான் என்னுடைய அனுபவம். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபிங்க, தொடர்ந்து இடையில திறந்துடவே வேணாம். மூணு தான். அப்போ தான் திறந்துனா கனவு கலைஞ்சிரும். எத்தனை பேருக்கு தெரியும்? திறந்துனா கனவு கலைஞ்சி தானே, கனவு கலைஞ்சிரும். எனக்கு அருமையானவர்களே, கண்ணை மூடிக்கிட்டே நீங்கள் ஜெபித்தா தான் பரலோகம் வந்து உடனே, கண்ணை மூடின உடனே உங்களுக்கு பரலோகம் வந்து கனெக்ட் ஆகாது. ஆனால் ஜெபிச்சுக்கிட்டு போக்கல தான் வேறொரு உலகத்துக்கு நீங்கள் போவீங்க. எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குது? ஹல்லேலூயா. வேறொரு உலகத்துக்கு போய்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது வேற ஒரு உலகத்துக்கு போய்கொண்டு இருப்பீங்க. நீங்கள் ஜெபத்தில் போய்கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்தின் அனுபவம். அந்த பரலோகத்தின் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார், பூமிக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து சொன்னார் சீசர்களை பார்த்து, நீங்கள் இப்படி தான் ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்கள் இப்படித்தான் நீங்கள் பரலோகத்தை கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தார். அடுத்ததாக நாங்கள் காணுகின்றோம், எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல அவர் பரலோகத்தை கொண்டு வந்த உடனே அங்கே வழி நடத்தப்படுகிறார். என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் பரலோகத்தினால இணைக்கப்படும் பொழுது வழி நடத்தப்படுவீங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் வழி நடத்தப்பட மாட்டீங்க. அது வரைக்கும் நீங்கள் பூமியில் உள்ள காரியங்களினாலே தான் நீங்கள் உங்களுக்குள்ள வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். பூமியில் உள்ள காரியங்கள் தான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. பூமியில் உள்ளபடி தான் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் பரலோகம் எப்பொழுது, பரலோகத்தினால் நீங்கள் நிரம்பும் பொழுது, பரலோகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, பரலோகத்தினால் நீங்கள் இணைக்கப்படும் பொழுது உடனே ஒரு வழிநடத்தல் வரும். ஹல்லேலூயா. ஒரு வழிநடத்தல் ஒன்று வரும். அந்த வழிநடத்தல் வந்த உடனே நீங்கள் அதன்படி செயல்பட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அதன்படி செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதன்படி செயல்பட ஆரம்பித்த உடனே அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? எப்போவுமே நீங்கள் அதை அபியாசம் பண்ண வேண்டும். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் இந்த இடத்துல செய்தார். நாங்கள் காணுகிறோம் ரோமர் 8:14-15 வாசிப்போம் என்று சொன்னார். 14 வாசிங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் காணுகின்றோம், ஆவியானவன் மூலமாய் நடத்தப்படுகிறார்களோ. அப்போ பரலோகத்தில் கனெக்ஷன் ஒன்று உண்டாகிறது. பரலோகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரலோகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கூடாக ஒரு வழிநடத்தல் வருகிறது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஜெப வேலையில் நேரடியாகவே, ஆனால் கண்ணை திறந்துக்கிட்டா ஒரு நாள் அப்படி கண்டதில்லை. கண்ணை மூடி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நேரடியாக வேதன வசனம் அப்படியே வருகிறது. இந்த அதிகாரம், இத்தனாவது புஸ்தகம், இத்தனாவது வசனம். ஹல்லேலூயா. இதுதான் நீ செய்ய வேண்டும். நேரடியான வழிநடத்தல். எனக்கு அருமையானவர்களே, ஒரு உன்னதமான அனுபவம் அது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அதுக்கு கடந்து செல்ல வேண்டும். நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பரலோகத்தினாலே
கொண்டு நடத்தப்பட்டார். அதே போல பரலோகம் ஆளுகை செய்தது. ஆதாமை இயேசு கிறிஸ்து ஆதாமை தேவன் உருவாக்கினார். தேவன் உருவாக்கி என்ன சொன்னார்? உருவாக்கி சொன்னார், நீ ஆண்டுகொள். ஏன்னா நாங்கள் வாசிப்போமா? ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், நான் நினைக்கிறேன் 28வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரங்கள் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டுகொள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஒரு விருப்பம், ஒரு சித்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டு கொள்ளுவது. ஹல்லேலூயா. ஆண்டு கொள்ளுவது. பரலோகத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பூமியிலே சாதாரணமாக நடக்கிற காரியங்களுக்கு எதிராக நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டு கொள்ள முடியும். ஒரு நாள் நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஒரு நாள் நான் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது வழக்கமானது ஒன்று தான், நாங்கள் கதவை தட்டுறது. சரி, இப்போ கதவை தட்டி சுவிசேஷம் அறிவிக்கிறது, நான் கேட்டுக்கிட்ட போயிட்டு தட்டுறது. ஒரு சோதனை மாதிரி ஒன்று வந்துட்டு, நானும் எங்கள் மத்தியில் இருந்த, இப்பொழுது எங்கள் குடும்பத்தோடு அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது அவர் நித்திய இளைப்பாறில் இருக்கிறார். எங்கள் அன்பு சகோதரர் ஒருவர் ரவி, அது சிவாவுடைய அண்ணா. நானும் 2 பேரும் தான் போகிறோம் ஒரு வீட்டுக்கு. போயிட்டு ஒரு சோதனை ஒன்று வந்துட்டு, தட்டுறோம் யாரும் வரையில்லை. ஆனால் கேட் அந்த கொலிக்கு இருக்குதே, அது திறந்துருக்குது. சும்மா அது கேட் சும்மா திறந்தான் இருக்குது. சரின்னு இந்த கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளுக்க போனோமா. உள்ளுக்க போனோடனே டொக்கமன் நாய் தெரியுமா? நாயை பற்றி தெரிஞ்சவங்க தெரியும். ஏன்னா டொக்கமன் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. வந்த உடனே இப்படி 2 காலால் நின்று கழுத்தை தான் பிடிக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும்? டொக்கமனை பற்றி தெரிஞ்சவங்க தெரியும். வந்த உடனே கழுத்து தான் பிடிக்கும். உள்ளுக்கு இருந்து ஒரு நாய் ஓடி அப்படியே ரவியோட கழுத்தை அப்படி கழுத்துக்கிட்டே இப்படி நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே வாயை கட்டுகிறேன். அப்படி கடிக்க இயல மாட்டேங்குது அதுக்கு. நான் என் கண்களினாலே பார்த்தேன். அந்த சகோதரன் சாட்சி சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தோடு நாங்கள் இணைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள எப்பேற்பட்ட எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஆளுகை செய்கின்ற அதிகாரம் எங்களுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோன்னு, பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கணும். அப்போ அந்த பழக்கத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் முகம் கொடுக்குற எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு நாங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்படும் பொழுது ஒரு வழிநடத்தல் வரும். ஹல்லேலூயா. அந்த வழிநடத்தல் எங்களுக்குள்ளே இருந்து வருகிறது. எப்படி? நான் காலையில் ஜெபிக்கிறேன். காலையில் நான் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு தான் வருகிறேன். காலையில் என்னுடைய ஜெபத்தில் நான் போராடி எத்தனையோ மணித்தியால கணக்கில் நான் போராடி ஜெபித்து கொண்டு வருகிறேன். பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு அந்த சமூகத்தோடு அந்த பிரசன்னத்தோடு வருகிறேன். வரும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு நான் முகம் கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு வழிநடத்தல் வருகிறது. ஏன்? நான் பரலோகத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு ஒரு வழிநடத்தல் வருகிறது. நீ அதட்டு. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ அதட்டு. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்தார்? இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அவர் எப்படி அதட்டினார்? அவர் பரலோகத்தோடு அவருக்கு ஒரு இணைப்பு இருந்தது. நாங்கள் காணுகின்றோம், அவருக்கு அந்த பரலோகத்தோடு இணைக்கப்படுவதற்குரிய
காரியத்தில் எந்த ஒரு விதத்திலையுமே ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. நாங்கள் காண்கின்ற நடு சாமத்தில் போய் ஜெபிப்பதைக்கான மார்க் புஸ்தகம் 1:35 வாசித்தால் நீங்கள் காணலாம். நடு சாமத்தில் போய் அவர் ஜெபிக்கிறதை நாங்கள் காணலாம். லூக் புஸ்தகம் 6:12 நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அந்த இடத்துலையும் காணலாம். நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருவது அவருக்கு பல வேலைகள் அதிகமாக வருகிறது. ஆனால் அது மத்தியில் அவர் என்ன செய்கிறாரு? தேவனோடு பேசுவதை, பிதாவோடு பேசுவதை தவிர்த்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா! பிதாவோடு பேசுவதை தவிர்த்து கொள்ளவில்லை. பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறார். ஒரு வழிநடத்தல் அவருக்குள்ளே வருகிறது. என்ன வழிநடத்தல் வருகிறது? சொல்கிறார் இப்போ இதை அதட்டோன்னு சொல்கிற ஒரு வழிநடத்தல் அவருக்குள்ளே வருகிறது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். ஹல்லேலூயா! அதட்டும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்கிறார், அந்த இடத்துல அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அதை இந்த தமிழ் வேதாகமத்தில் அப்படி இல்லை, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அது இருக்கிறது. என்னென்னு சொன்னால் மார்க் 4:39 நான் வாசிக்கிறேன். டிஸ்கிரைப் ஜீசஸ் calming as storm on the sea of Galilee, Jesus who was sleeping in the boat awake and rebuked the wind and the sea, saying, இன்வெர்டர் கமாவுக்கு போட்டிருக்குது, பீஸ் பி ஸ்டில், பீஸ் பி ஸ்டில், சமாதானம் சமாதானம் என்று சொல்லி போட்டுட்டு அவர் சொல்றார், அமைதி உண்டாகட்டும். ஹல்லேலூயா! சமாதானத்தை விடுதலை பண்ணினார். ஹல்லேலூயா! சமாதானத்தை விடுதலை பண்ணினார். சமாதானம் என்று சொல்றதுக்கு 4 காரியங்கள் இருக்கிறது. வெகு சீக்கிரமாக நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். சமாதானம் என்று சொல்றது நேரடியாகவே சமாதானம், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கிறது, இருளான ஒரு இடத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருது. இந்த இடத்துல எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணோன்னே நடக்கும், தண்ணி இருளாக போயிடும். இந்த இடம் அப்படி இருட்டாக போயிடும். கரண்ட் போன இடத்துல நீங்கள் கண்டிருப்பீங்க, இருட்டாக போயிடும். ஆனால் லைட் எல்லாம் போட்ட உடனே திருப்பி வெளிச்சம் வந்துடும். அப்போ அதுக்கு தான் சமாதானம்னு சொல்கிறது. இருள் அகன்று வெளிச்சம் வருவது சமாதானம். இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் உடைந்து போனது ஒட்டுதல். துண்டு துண்டாக உடைந்து போகிற ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்னு வச்சுக்கணும். இந்த கிளாஸ் துண்டு துண்டாக உடைஞ்சி போயிடுது. ஆனால் உடைஞ்சி போன துண்டு துண்டாக இருக்கிற எல்லாம் துண்டு துண்டாக எடுத்து ஒட்டுறது, அதுவும் சமாதானம் தான் சொல்கிறது, சலம்னு தான் சொல்கிறது. அதையும் இன்னொன்று இருக்கிறது, கலக்கம், குழப்பம். சமாதானத்துக்கு எதிர் சொல் என்ன? சமாதானத்துக்கு எதிர் சொல் என்ன? சமாதானத்துக்கு எதிர் சொல் குழப்பம். சமாதானத்துக்கு எதிர் சொல் கலக்கம். சமாதானத்துக்கு எதிர் சொல்ல அமைதியின்மை. ஆமென், அதுதானே. அப்போ சமாதானம் என்று சொல்லும் பொழுது அமைதி அந்த இடத்துல உண்டாகிறது. சமாதானம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல குழப்பம் அகன்று அந்த இடத்துல அமைதி உண்டாகிறது. சமாதானம் என்று சொல்லும் பொழுது கலக்கம் அந்த இடத்துல நீக்கப்பட்டு அந்த இடத்துல சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு. ஆமென். உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் சமாதானம் உண்டாகுவதுன்னு சொன்னால் அந்த இடத்துல சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா! ஆகவே நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அமைதி உண்டாகும் என்று சொல்லுகிறார். அது அப்படி ஆகின்றதே. அது எப்படி ஆகின்றதே? எனக்கு அருமையானவர்களே, அது தானாகவே ஆகவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து பரத்தோடு கூட ஒரு சம்பந்தம் கலந்திருந்தார். அந்த சம்பந்தத்தோடு ஒரு வழிநடத்தலை பெறுகிறார். அந்த வழிநடத்தக்கூடாக அவர் அதட்டுகிறார். ஹல்லேலூயா! ஆகவே அந்த இடத்துல ஒரு அமைதி உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் எது வந்தாலும் நீங்கள் கலங்கி போகாதீங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட, தேவனோடு கூட, பரலோகத்தோடு கூட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, அந்த வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வழிநடத்தலின்படி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அமைதியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். நாங்கள் எல்லாருமே இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம்.